இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சோமசு. அதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பொட்டுக்கடலை, அதே கிளாஸ் அளவில் சீனி அரைச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வறுத்து எடுத்துட்டு அதிலே தேங்காய் போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதையும் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வறுத்து எடுத்த பொட்டுக்கடலையோடு 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த கலரில் வரும். அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அந்த ஊற வச்ச மாவை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சு வச்ச பூரணத்தில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சு நல்லா கையை வச்சு அழுத்தி மடித்து எடுத்திங்கன்னா இது மாதிரி வரும். அதை எண்ணெயை காய வச்சு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டான சோமசு ரெடி.